ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல எந்த அளவுக்கு டிஃபிகல்ட் லெவல் இருந்தது? ஷிஃப்ட் 2 உடைய சேவ் அட்டெம்ப்ட் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் நம்ம மெயின்ஸ் பேட்ச் போய்க்கிட்டு இருக்கு. நம்மளுடைய அகாடமி டிஎன் பேக்கர்ஸ் அகாடமி ஆப்ல. அதற்கான டென்யூர 2 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் வேலிடிட்டிய. நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இந்த கோர்ஸ யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு நெறைய வீடியோஸ் குடுத்துருக்கோம். வாங்க டைரக்ட்டா கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ட கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஷிஃப்ட்ல என்ன உங்களுக்கு வித்தியாசம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ரீசனிங் எபிலிட்டில வழக்கமா ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா, நெறைய பேர் 35 அவுட் ஆஃப் 35 எடுத்துருவாங்க. இந்த எக்ஸாம்ல நெறைய பேரால அத செய்ய முடியல. இது கொஞ்சம் கால்குலேட்டிவா இருந்திருக்கு ரீசனிங் எபிலிட்டி. அதுலயும் பர்ட்டிகுலரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பா நியூமெரிக் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. டைம் கன்சியூமிங்கா இருந்திருக்கு சில பேருக்கு. அதனால 34, 33, 32 அந்த மாரி நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உங்களுடைய அட்டெம்ப்ட் கம்மியா இருந்தா ஃபீல் பண்ண வேண்டாம். நெறைய பேருடைய அட்டெம்ப்ட் ரீசனிங்ல கம்மியா தான் இருக்கு. ஸோ நார்மலைசேஷன்ல உங்களுக்கு மார்க் 1 ஆர் 2 கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இங்கிலீஷ் செக்ஷன் ஈஸி கம்பேரிட்டிவ்லி போன ஷிஃப்ட்ட விட இந்த ஷிஃப்ட்ல ஈஸி. குவான்டிட்டிவ் ஆப்டிட்யூட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கேஸ்லெட்ட கஷ்டமா கேஸ்லெட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே சில பேரோட அட்டெம்ப்ட் 35 தொட்டிருக்க முடியாது. நெறைய பேர் டாப்பர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்கள்ல சில பேர் 35 அவுட் ஆஃப் 35 வந்திருக்காது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 2, 3 மார்க் வந்து அது பின்னாடி இழுத்து விட தான் பார்க்கும். அந்த கேஸ்லெட் கேட்டதுனால. கண்டிப்பா உங்களுடைய அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது 30லேருந்து 33 ஆப்டிட்யூட்லயும், ரீசனிங் எபிலிட்டில 32 கிட்ட ஓகேங்களா? 32 கிட்டயும், ஜெனரல் இங்கிலீஷ்ல ஒரு 25 பிளஸ் அக்யூரசியாவோ, இல்ல பார்ஷியல் அக்யூரசியோட ஒரு 27, 29 அந்த ரேஞ்ச் வரை அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சான்சஸ் ஆஃப் கிளியரிங் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஷிஃப்ட்ட பொறுத்தவரை குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னா, ஒரு 82ல இருந்து 85 அப்படிங்கிறவங்க மெயின்ஸுக்கு படிக்கலாம். குட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ஒரு 87லேருந்து 95 அப்படிங்கிறவங்களுக்கு கிளியராக நெறைய சான்சஸ் இருக்கு. பட் ரேஷியோ பிரிலிம்ஸ்ல டூ மெயின்ஸ் ரேஷியோ அவங்க கொஞ்சம் வழக்கமா இப்ப இந்த வருஷம் எடுத்த மாதிரி அதிகமா எடுத்து, நெறைய பேர மெயின்ஸுக்கு கொண்டு போனா 82லேருந்து 85ல அக்யூரேட்டா அட்டெண்ட் பண்ணவங்களுக்கும் எக்ஸாம் கிளியர் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனா 87லேருந்து 95 ரேஞ்ச்ல இந்த ஷிஃப்ட்ல நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மெயின்ஸுக்கு தாராளமா படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம். அது அடுத்த ஒரு ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவரை உங்களுக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட்ல ஒரு 3 மார்க்கு, கிளாஸ் டெஸ்ட்ல 6, அதுக்கப்புறம் மிஸ்ஸ்பெல்ட்ல ஒரு 4 கொஸ்டின், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட்ல 4 இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கோர் பூஸ்டரா இருக்கு. அண்ட் வேர்ட் யூசேஜ் கிராப் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்கோர் பூஸ்டர். கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. ஆர்சிலிருந்து 9 கொஸ்டின். ஸோ ஓவராலா இந்த இடத்துல உங்களுக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருந்திருக்கு. அதுல அக்யூரசி ஒரு 25 பிளஸ் நீங்க அட்டெம்ப்ட்ல 25 பிளஸ் அக்யூரேட்டான கொஸ்டின் அட்டெம்ப்ட்ட குடுத்திருந்தா கூட, உங்களுக்கு நல்ல சான்சஸ் ஆஃப் செலக்ஷன் அதிகமா இருக்கு. ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ல ரீசனிங் கொஞ்சம் கஷ்டமா கேட்டது. இது எப்பயாவது ஒரு சில டைம் தான் இது மாரி கேட்பாங்க. உங்களுக்கு நார்மலைசேஷன் வந்துரும். கஷ்டம்னா அதுக்குன்னு 35 அவுட் ஆஃப் போடவே முடியாதுன்னு கிடையாது. மத்த ஷிஃப்ட்ட விட இது மேபி டஃப்பா இருக்கலாம். ஏன்னா, இந்த லெட்டர் பேஸ்டு கொஸ்டின்ல நெறைய பேருக்கு டைம் கன்சியூமிங் ஆயிருக்கு. பசில் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த் பேஸ்டு பசில், சர்க்கிள் பசில், ஸ்டாக் பசில். ஸோ எப்பவும் போல 3 பசில் கேட்குறாங்க. அந்த 3 பசில் கேட்டுருக்காங்க கரெக்ட்டா. இது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. சிலாஜிசம், டைரக்ஷன் அதுக்கப்புறம் நம்பர் பேஸ் பண்ண சீரியஸும் கேட்டிருக்காங்க. லெட்டர் பேஸ் பண்ண சீரியஸும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் மினிட் டிப்ஸ் நீங்க யாராச்சும் பார்க்காம இருந்தா போயிட்டு பாருங்க. 2 டைப்பா ரீசனிங் கேட்பாங்க. அதுல ஒரு டைப் என்னன்னா, ஆல்பா நியூமெரிக் சீரியஸ்ல இருந்தே 2 கேட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த செட்ல 2 கேட்டிருக்காங்க. சரிங்களா? அ அதுல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 டைம் ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா, அதுல அக்யூரசி கம்மியா இருக்கிறதுனால. அதனாலேயே அவங்களுடைய அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது 35 ரீச் பண்ண முடியறதுக்கு கொஞ்சம் இதுவே வந்து ஒரு ஒரு காரணமா இருந்துரும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ல சொல்லியிருப்போம்.
அதே மாரி தான் நடந்திருக்கு. நெறைய பேரால ஏன் 35 அவுட் ஆஃப் 35 குடுக்க முடியல அப்டின்னா, இத 2 டைம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. நீங்க யாராவது அந்த மிஸ்டேக்க பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்டிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் காரணம். நெறைய பேரால 35 போடாததுக்கு காரணம். அண்ட் மிஸ்செலேனியஸ்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்ல இதெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்க ஒரு 32ல இருந்து 34 வர அட்டெண்ட் பண்ணியிருந்தா, இந்த ரீசனிங் எபிலிட்டி பேப்பருக்கு சேஃபான அட்டெம்ப்ட் தான். சரிங்களா? அடுத்து ரீசனிங் முடிஞ்சு ஆப்டிட்யூட் செக்ஷன் வந்தா, உங்களுக்கு கேஸ்லெட் கேட்டிருந்திருக்காங்க. கேஸ்லெட் இருந்தா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பதறிட்டு அத விட்டுட்டு மத்ததெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா 3 கொஸ்டின் அவங்களுக்கு அவுட் ஆன மாரி ஆயிடும். அப்போ அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறதுனால, உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 30 பிளஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலே நல்ல அட்டெம்ப்ட் தான் இந்த ஷிஃப்ட்ல. மிஸ்ஸிங் நம்பர் 5 கொஸ்டின், டேபிள் சார்ட்லேருந்து ஒரு 5 கொஸ்டின், சிம்ப்ளிஃபிகேஷன்லேருந்து 12 கொஸ்டின் கேட்டதா தகவல். சில பேர் 15ன்னு சொல்றாங்க. ஸோ நான் நெறைய பேர்ட்ட கேட்டதில மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருந்ததுனால நான் 2மே கொண்டு வந்திருக்கேன். 12லேருந்து 15. ஸோ அரித்மெடிக் கொஸ்டின்ஸ்ல 10. இதில 12, இதில 10 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்த டேட்டா. பட் மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருக்கிறதுனால நான் ஒரு டேட்டாவா கொண்டு வந்து மொத்தமா கம்பைன்டா குடுத்துருக்கேன். சரிங்களா? மிஸ்ஸிங் நம்பர். மிஸ்ஸிங் நம்பர் அப்படிங்கிறதுல 5 கொஸ்டின் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அரித்மெடிக்ல ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். சிம்ப்ளிஃபிகேஷன் ஆல்சோ டைம் கன்ஸ்யூமிங் இல்ல. ஓரளவுக்கு பரவால்ல நல்லா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஷிஃப்ட்ல கேஸ்லெட் தான். கேஸ்லெட் சால்வ் பண்ணியிருந்தா 35 அவுட் ஆஃப் 35மே போட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க ஒரு 30ல இருந்து 32 குடுத்திருந்தா, இந்த ஆப்டிட்யூட் அதாவது நியூமெரிக்கல் எபிலிட்டி பேப்பருக்கு சூப்பரான அட்டெம்ப்ட். ஓவராலா நீங்க இந்த அட்டெம்ப்ட் குடுத்துருக்கணும். சரிங்களா? 87லேருந்து 95 இருந்தா, நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறீங்க. அக்யூரசியோட இருக்கணும். 87, 89லாம் இருக்கிறவங்க அக்யூரசியோட இருக்கணும். உங்களுக்கு 2 ஆர் 3 மார்க் உங்களுக்கு நார்மலைசேஷன் வந்து, நீங்க அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? நார்மலைசேஷனுக்கு தரமாட்டாங்க. அக்யூரசிக்கெல்லாம் தரமாட்டாங்க. தப்பாகாம இருந்தா நார்மலைசேஷன் மார்க்கோட சேர்ந்து நீங்க கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். அண்ட் நீங்க இந்த 80 டூ 85 ரேஞ்சில இருக்கீங்க. பாஸ் பண்ணுவோமா, பாஸ் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற கேட்டகரில இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க சிஏ வாச்சு கரெக்ட்டா படிச்சுக்கிட்டு, எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸுக்கும், இந்த ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸுக்கும் கிட்டத்தட்ட சேம் லெவல் தான் இருக்கும். நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மட்டும் வேணா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பிரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் ஷிஃப்ட் 2க்கான அனாலிசிஸ். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய இனிமேல் வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ பழைய மாதிரி நம்ம சேனல் இனிமேல் ஆக்டிவா இருக்கும். ஒரு சில பர்சனல் காரணத்தினால நம்ம சேனல் ரொம்ப நாளாவே ஆக்டிவா இல்லாம இருந்துச்சு. இப்போ நம்ம அவைலபிளா இருக்கிறதுனால நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வந்துரும். ஸோ நீங்க முக்கியமா நம்ம சேனல எந்த வீடியோ குடுத்தாலும் உடனே உடனே வந்து அப்டேட்ட வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட பேங்கிங் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக ஆப் ஆப்ல கோர்ஸ் போயிட்டுருக்கு. அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.